இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2009 கொண்டு வரப்பட்ட அரசாணை 354 மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு படித்தொகை 3000 உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் துவங்கியுள்ளனர். இன்று 5/3/2026 அன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய MMC பில்லர் அருகில் ஃபாக்டா ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அரசு மருத்துவர் சங்க கூட்டமைப்பின் சார்பிலே ஒரு தொடர் சாகும் வரை உண்ணாவிரதத்தினை தொடங்கியிருக்கின்றோம். இந்த உண்ணாவிரதமானது எங்களது பிரதான 4 கோரிக்கைகளான டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அரசாணை 354 மறுசீராய்வு செய்ய வேண்டும். இரண்டாவதாக அரசு மருத்துவர்களினுடைய எண்ணிக்கையை மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டும். மூன்றாவதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கு அனைத்து ஆரம்ப சுகாதார மருத்துவமனையிலும் பணிபுரியும் ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கு PHC அலவன்ஸ் வழங்க வேண்டும். நான்காவதாக ஸ்டாண்டலோன் PG இன்க்ரிமெண்ட் வழங்க வேண்டும் என்கின்ற 4 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு நமது MMC மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் அனுமதி வழங்குவதற்கு நாங்கள் கடிதம் கொடுத்தும் தாமதித்ததனால் இதுவரை அனுமதி கிடைக்கப் பெறவில்லை என்று காரணத்திற்காக நாங்கள் அமர்ந்திருக்க அசதியின் காரணமாக அமர்ந்து உட்கார்ந்து இருக்க முற்பட்ட பொழுது காவல்துறை எங்களுக்கு உட்காரக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தியதன் பேரில் நாங்கள் கடந்த 6 மணி நேரமாக நின்று கொண்டே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது போராட்ட பந்தலுக்கு கடந்த 2019 வருடம் நேரிலே வந்து எங்களுடைய கோரிக்கையின் நியாயத்தினை ஏற்றுக்கொண்டார். முக்கியமான கோரிக்கையான இந்த அரசாணை 354 என்பது டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரடியாக தலையிட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை ஒரு 11 மணி அளவிலே சுகாதாரத்துறை செயலர் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே பேச்சுவார்த்தைக்கு சென்றோம். சுகாதாரத்துறை செயலர் அவர்கள் இந்த அரசாணை 354 எங்களுக்கு மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்பதிலே நியாயம் இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொண்டார். அதே போல் இந்த ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கான PHC அலவன்ஸ் மற்றும் ஸ்டாண்டலோன் PG இன்க்ரிமெண்ட் அனைத்திலும் எங்களது கோரிக்கையில் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் நிதித்துறையிடம் கலந்து பேசி முடிவெடுப்பதாக கூறியுள்ளார். அழைத்தால் நாங்கள் எப்பொழுதும் பேச தயார். 24 மணி நேரமும் தமிழக அரசு அழைத்தால் நாங்கள் எப்பொழுதும் பேச தயார். ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களது போராட்டம் தொடரும். நின்றுட்டே தான். அதாவது நாங்கள் உட்கார்ந்து இருக்கலாம்னு நினைச்சோம், உட்காரக்கூடாதுன்னு நம்ம MMC முதல்வருடைய அறிவுரையின் பேர்ல காவல்துறை சொன்னதுனால நின்றுகிட்டே நாங்கள் போராடுறோம். இது நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு முன்னெடுக்கும் ஒரு போராட்டம். இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை நாடி வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது.